வணக்கம் உறவுகளே, நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுமதி. நம்ம கண்ணின்மணிய சேனலில் முழுக்க இதுவரைக்கும் யூடியூப்பில் வராத புதுவிதமான ரெசிபியை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஓனாக நாங்களே ரெடி பண்ணி போடுற அந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கண்ணின்மணிய சேனலில் நாங்கள் முழுக்க புதுவிதமான ரெசிபியை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதை நாங்கள் சொல்லலை, யூடியூப் சேனல்லேருந்தே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் 5 காடை ரெசிபி நாங்கள் உங்களுக்கு புதுவிதமாக செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு புதுவிதமான காடை ரெசிபியை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி காடையை யூஸ் பண்ணி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம். பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உங்கள் காடை எவ்வளோ வேணுமோ அவ்வளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுருங்க. அந்த காடையை பிரட்டி வச்சோல்ல, அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க பிரிட்ஜில் வச்சு கூட ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு. அதில் நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்துட்டு மைதா மாவு போட்டுச்சு. இதை நம்ம போட்டதும் நல்லா கலந்து விட்டுறணும். பட்டரோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு இப்போ அதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிடுங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ சாஸ் ரெடி பண்ணோம். சாஸை இறக்கிட்டு இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் இன்னும் ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து போட்டுக்கிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் காடை நம்ம 15 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னோம்ல, அதை எடுத்து இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். காடையை ஒரு பீஸாக எடுத்து இதில் போட்டு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இறக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, இதை இறக்கிடலாம். இப்போ காடையை வேக வச்சு இறக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ அது தண்ணி நல்லா ஹீட்டான உடனே நம்ம இந்த பாஸ்தாவை இதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு பவுலில் இப்படியே அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாஸ்தாவை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் கடாய் வச்சுட்டு இதுலேயும் கொஞ்சம் பட்டரை யூஸ் பண்ணுறோம். பட்டர் போட்டுக்கலாம். பட்டரை போட்டுட்டு பூண்டு பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நம்ம அந்த வறுத்து எடுத்த அந்த காடையை இதில் சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச சாஸ் எடுத்து இதில் கலந்துருவோம். ஒயிட் சாஸ் போட்டு நல்லா கலக்கிட்டு சாஸ் ஊற்றினோம்ல, அது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த பாஸ்தாவை இதில் கலந்துருவோம். பாஸ்தாவை எடுத்து கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இது பாஸ்தா போட்டிருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இதில் மில்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நைட்டு டிஃபனாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்கள் வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் நாங்கள் தான் முதன்முறையாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டு இதில் நான் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது இத்தாலியன் ஸ்டைலு. இது காடை ஒயிட் சாஸ் பாஸ்தா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்க போகிறேன். இதில் லாஸ்ட்டாக சீஸ் இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கிடலாம். இப்போ நம்ம இட்டாலியன் காடை ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம கண்ணின்மணி அன்பர்கள் அனைவரும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்ணின்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.